வியாழக்கிழமை ஆனா யார் வருவா? சாய்பாபா வருவாரா? இல்ல, பாபா படப்பெட்டியை தூக்கிட்டு போனாங்களே அந்த குரூப் வருவாங்க. வந்திருக்காங்க, இன்னைக்கு வந்திருக்கிறாரு ராமதாஸ். வியாழக்கிழமை ஆனா அவருக்கு பேட்டி கொடுக்கறது என்னமோ ஒரு அதுதான் உகந்த நாள் போல. ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு தூக்கி வீசி இருக்கிறாரு. என்ன விஷயம் அது? என்னன்னா, அன்புமணியை கட்சியில இருந்து நீக்கிறேன் அப்படிங்கிற அந்த குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அன்புமணியுமே அதை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் போல, அதுக்குதான் வெயிட் பண்ணாராம். இன்னைக்கு அது முடிவு தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, அவர் கேட்டிருந்தாரு, இந்த மாதிரி சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒண்ணு அமைச்சு அதுல சில கேள்விகள்லாம் அன்புமணிகிட்ட கேட்டு கால அவகாசம் எல்லாம் கொடுத்தாங்க. அதை நீட்டிச்சாங்க. பதில் சொல்லுங்க, தைலாபுரத்துக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டாங்க. அவர் வரவே இல்லை. அதுல முக்கியமானது என்னன்னா, ஐயா பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க தூக்கி எறிஞ்சிங்களே, இது நாகரிகமா, இதை ஏன் பண்ணீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஐயா சாருக்கு அடியில நீங்க போய் மைக் வச்சு ஒட்டு கேட்டீங்களே, இது எப்படி நியாயம், இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்கள் ஐயா பேரை கெடுக்கிற மாதிரி உங்க ஆட்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அப்படிங்கறது கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 100 மாவட்ட செயலாளர்கள் ஐயா கூப்பிட்டு இருந்தாரு, வாங்க தைலாபுரத்துக்கு. அப்ப 100 பேரை தடுத்து நிறுத்துறது அன்புமணி தானே, ஏன் அதை பண்ணாரு அப்படிங்கிற விளக்கத்தை அவர்கிட்ட கேட்க, அவர் நான் எதுவும் சொல்ல முடியாது, வரவும் முடியாதுன்னு சொல்லி விடாப்பிடியா இருந்தாரு. நீ வரலன்னா ஓகே, என்ன வரல, விளக்கம் தரலன்னா என்ன அர்த்தம்? அவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம் அப்படின்னு ராமதாஸ் சொல்றாரு. சொல்லிட்டு நான் கட்சியில இருந்து நீக்கிறேன், பயிர் போடும் போது சில கலைகள் வளரும், அந்த கலையை எடுத்தாச்சுன்னு தன்னோட மகனை ஒரு கலையா பார்த்து, இன்னும் மாங்கனியாக இருந்த ஒரு கலைன்ட்டாரு. கலையை தூக்கி வெளியே போட்டுறேன்னா, ஏன்னா இவரால பாமக வளர்ச்சி அடையாம இருந்துட்டு இருந்துச்சு, தடுத்து நிறுத்திட்டு இருக்காரு இவர் தான் அதை. அதனால நான் அவரை கட்சியில இருந்து நீக்கிட்டேன். அவர் தனி கட்சி வேணா தொடங்கிக்கலாம், ஆனா அந்த கட்சி உருப்படாது, விளங்காது, என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாம் சொல்லிட்டாரு. இல்ல, இவர்தான் அவரை தலைவரா போட்டாரு, பதவிகள் வாங்கி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, அரசியல் தலைவரா இருக்கிற தகுதியற்றவர் அன்புமணி அப்படின்னு இத்தனை வருஷம் கழிச்சு ஐயா ஆராய்ஞ்சு தைலாபுரத்துக்குள்ளே உட்காந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாருன்னா, கட்சியில இருக்கிற யாரும் அவரோட அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, அரசியல் ரீதியாக அவர்கிட்ட பேசக்கூடாது, மீறினா அவங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அன்புமணி கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க மேல எனக்கு வருத்தம் இருக்கு, ஆனா அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வளர்த்த பிள்ளைகள் தான் அவங்களாம், அவங்கள நான் கட்சியில சேர்த்துக்கிறேன், அன்புமணி மட்டும் போறம வைங்க அப்படின்னு. உண்மையிலே அவர் வளர்த்த பிள்ளையே அவருக்கு மதிப்பு கொடுக்கல. இதுல அவர் வளர்த்த பிள்ளையெல்லாம் வாங்க மன்னிப்பு கேட்டா நான் ஏத்துக்கிறேன்றாரு.